ஹலோ எவ்ரிபடி. வாழவே பிடிக்கல, வெறுப்பாக இருக்குது அப்படிங்கிற மனநிலையில் இருக்கீங்களா? அப்போ இந்த பதிவு உங்களுக்காக தான். நான் ஒரு பக்கம் இதை படித்தேன், இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தாங்க இந்த பதிவு. ஒரு காக்கா வந்து தன் நிறம் கருப்பாக இருக்கிறனால எல்லாரும் அதை வந்து புறக்கணிக்கிறாங்க, எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில் அழுதுட்டு இருக்குது. அப்போ அந்த வழியாக ஒரு துறவி வர்றாரு. அந்த துறவிகிட்ட வந்து எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி வேதனைப்படுது, நான் சாகணும் அப்படின்னு. அப்போ அவர் எவ்வளோ அட்வைஸ் பண்ணி பார்க்குறாரு, சந்தோஷம் நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படின்லாம். ஆனால் அந்த காக்கா வந்து அதை ஏற்றுக்க தயாராக இல்லை. சரி, அப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்ச துறவி, என்னுடைய மந்திரத்தை பயன்படுத்தி நீ விரும்பின மாதிரி உன்னை நான் மாற்ற முடியும், நீ என்னவா மாறினா நீ சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு அந்த துறவி கேட்குறாரு. அப்போ அந்த காக்கா சொல்லுது, நான் வந்து வாத்தா மாறணும், வாத்து தான் நல்லா கலராக வெள்ளையாக இருக்குது அப்படின்னு. சரி, நான் மாற்றுறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி போய் வாத்துக்கிட்ட நீ சந்தோஷமாக இருக்கியான்னு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லுது. அப்போ வாத்துக்கிட்ட போகுது காக்கா. வாத்து கிட்ட கேட்குது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குது. இல்லை, வெள்ளையில் ஒன்றுமே இல்லை, வெள்ளையில் என்ன இருக்குது, கிளி தான் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது, அதுதான் ரொம்ப அழகாக இருக்குது, அதுதான் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. சரின்னு காக்கா வந்து கிளிக்கிட்ட பறந்து போய் கேட்குது, நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு கேட்குது. இல்லை, என்னை வந்து கூண்டில் அடைச்சிருவாங்க, அதனால் எனக்கு எந்த சந்தோஷமே இல்லை, நான் வந்து சுதந்திரமாலாம் பறக்க முடியாது, எனக்கு தெரிஞ்சு மயில் தான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு. சரின்னு இது பறந்து போய் ஒரு இடத்துல மயிலை பார்க்குது. மயில், நீ ரொம்ப அழகாக இருக்கீங்க, அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கள்ல அப்படின்னு கேட்குது. அப்போ அந்த மயில் சொல்லுது, இல்லை, என்னை வந்து அழகு சாதன பொருட்களுக்காக என்னை வந்து அந்த ரெக்கையெல்லாம் பிச்சு எடுப்பாங்க, அப்போ ரொம்ப வேதனையாக இருக்கும், அதனால் நான் சந்தோஷமாக இல்லை. அப்போ யாருமே சந்தோஷமாக இல்லைன்னா யார் தான் அப்போ இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு கேட்குது காக்கா. அதுக்கு மயில் சொல்கிறாங்க, அதாவது நான் இந்த இடத்துல பார்த்த வரைக்கும் எவ்வளவோ பறவைகளை பார்த்துருக்கேன், அதில் வந்து சுதந்திரமாக சுற்றி திரியிறது காக்கா நீ மட்டும்தான், அதனால் நான் வந்து புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் காக்கா நீ தான் சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்லுது. காக்காவுக்கு ஒன்றுமே புரியல. அப்போது ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு அது புரிஞ்சுக்குது, அனலைஸ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக திரும்ப துறவிகிட்ட வருது, நடந்ததெல்லாம் சொல்லுது. இப்போ என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நம்ம சந்தோஷம் நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி தாங்க, மற்றவங்களோட நம்ம லைஃப்பை கம்பேர் பண்ணி இருக்கிற நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். ஸோ லைஃப் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கும். இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.